ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே முடிந்து விட்டது. ஸோ டிக்கெட்டு ஃபினாலே முடிஞ்சு விட்டது. இந்த சீசன் 9ஓட டிக்கெட்டு ஃபினாலே வின்னர் யார் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸு, யார் யார் எந்தெந்த பொசிஷனை பிடிச்சிருக்காங்க என்ற எல்லா அப்டேட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அந்த ஹைப்பின் தட்டி விடுங்க. நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிக்கெட்டு ஃபினாலே பயங்கரமான ஒரு டாஸ்க்கு. இது சபரிக்கு தான் போகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஒருவேளை விஜேபார் வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு சில பேர் அரோராவுக்கு போகவே கூடாது, அவங்க ஃபினாலேக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் எல்லாமே வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டு. கடைசியில் இந்த டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணது நம்ம அரோரா தான், ரைட்? அது வந்துட்டு அதாவது ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களுக்கு தான் இது கிடைக்கணும், இந்த விஷயம் இவங்களுக்கு அமையணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து நடக்கும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி ஒருத்தன் வந்துட்டு உழைச்சிட்டு இருப்பான். திடீர்னு வந்து நைஸாக வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு டப்பு டிப்புன்னு வந்துட்டு மேனேஜர் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம கடைசி வரைக்கும் வந்துட்டு உண்மையாக உழைக்கணும் பண்ணிட்டு போயிடும். அது ஒன்றும் அது எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்கள் தான். சரி, இப்போது கடைசியாக இந்த டிக்கெட்டு ஃபினாலே 8 முடிஞ்சு, சரிங்களா? எயித்து டாஸ்க்கு முடிஞ்சு அந்த 8th டாஸ்க்கு யார் வின் பண்ணாங்கன்ற விஷயங்களும் வந்துருச்சு. அதை வந்து நம்ம அரோரா தான் வின் பண்ணியிருக்காங்க. 7th டாஸ்க்கையும் அரோரா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்லோவாக பிக்கப் பண்ணி டப்பு டிப்புன்னு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 7th டாஸ்க்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப மோசங்க. ஜிகேன்னு வச்சுட்டு அந்த ஜிகே வந்துட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு இவங்க பதில் சொன்னால் அது மேட்ரு. ஆனால் யாருக்கு தெரியாத அவங்கள பிடிச்சி அவங்ககிட்ட காயின் வாங்குன்றதுலாம் எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல, ரைட்? எது எப்படியோ இந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கு. இப்போது முதலாவதாக யார் வந்திருக்காங்கன்னா அரோரா தான் வந்திருக்காங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 47 பாயிண்ட் வாங்கி அவங்க ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்காங்க. 2வது பிளேஸ் வந்து நம்மளுடைய சபரி 45 பாயிண்ட்ஸ் வாங்கி 2வது இடத்த பிடிச்சிருக்காங்க. விஜே பார்வதி 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க 44 பாயிண்ட்ஸ் வச்சு. 4வது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபிக்ஷா 44 பாயிண்ட்ஸ் வாங்கி 4வது இடத்த பிடிச்சிருக்காங்க. 5வது இடத்த வந்து சாண்ட்ரா 41 பாயிண்ட்ஸ் வாங்கி 5வது இடத்த பிடிச்சிருக்காங்க. 6வது இடத்த வந்து நம்ம கமருதீன் பிடிச்சிருக்காங்க, 37 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 6வது அதே 7வது அதே 2 பேரும் சேம் தான், 6 7 வச்சுக்கோங்களேன். திவ்யாவும் 37 பாயிண்ட்ஸ் வாங்கி 6வது 7வது மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது 8வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் 36 பாயிண்ட்ஸோடு வந்துட்டு 8வது பிளேஸில் இருக்காங்க. 9வது பிளேஸில் நம்மளுடைய கானா வினோத் 29 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நிலவரம். ஸோ இதுதான் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலே வின்னராக வந்த அரோரா. ரன்னராக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபரி. 3rd பிளேஸை பிடிச்சது நம்ம விஜே பார்வதி. இதுதான் இப்போதைய நிலவரம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இவங்க டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி டைரெக்டாக வந்து ஃபைனலுக்குள்ளே போக போகிறாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் வேறு இருக்குது. என்னென்னா சமீப காலமாக ஒரு விஷயம் வந்து ரொம்ப அப்படியே வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா இது வந்துட்டு பிபி மலையாளத்தில் இது மாதிரி நடக்குது, தமிழ்லையும் நடக்குது. அங்கேயும் இதே மாதிரி தான் வந்துட்டு ஒருத்தங்க டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி அடுத்த வாரம் எவிக்ட் ஆனாங்க. இங்கேயும் அதே மாதிரி டிக்கெட்டு ஃபினாலே வாங்க போகிறவங்க எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்றமாலாம் ஒரு ரூமர்ஸ், வதந்திகள் ஒன்று போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு சத்தியமாக புரியல. பட் இந்த மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்போது டிக்கெட்டு ஃபினாலே வந்துட்டு நம்ம அரோரா வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவ்வளோதான். இது எப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாவே வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இப்போ நம்ம வாங்கிட்டாலும் இந்த வாரம் வந்து வாக்குகள் இல்லை அப்படின்னா அவங்கள அனுப்பிச்சுடுவாங்க. பட் டிக்கெட்டு ஃபினாலேன்றது வந்துட்டு கிடச்சிருச்சு, அவங்க வந்து வாங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க ஃபினாலாக்கு தான் போவாங்க. பட் நடுவில் வந்துட்டு ஒரு சில வதந்திகள் இந்த மாதிரி அரோரா கிடச்சிச்சின்னா இந்த மாதிரியும் அரோராவை எவிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. எது எப்படியோ அரோரா உண்மையிலேயே வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டாங்க, சரிங்களா? அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுப்போம். ஸோ இப்போது டிக்கெட்டு ஃபினாலேல ஃபஸ்ட்டு ஃபினாலேக்குள்ளே நுழைய போகிற நபர் நம்ம அரோரான்றது இப்போது வந்த தகவல். இதுக்கப்புறம் இப்போ 4 பேர், அந்த 4 இடத்த தான் வந்துட்டு மீதி இருக்கிற 8 பேர் வந்து போட்டி போட போகிறாங்க. இதில் யார் உள்ளே வர போகிறாங்க, யார் வெளியே எவிக்ட் ஆக போகிறாங்கன்றது பெரிய ஒரு விஷயமா இருக்க போது பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.